ஹாய் டியர் குரூப் 2A ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு சீரிஸ் போட்டுட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவா இந்த எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயுமே 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ கொஷின் ஆன்சர் பேஸில் ஈஸியாக பார்த்துலாம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே பிடிஎஃப் கீழே இருக்கிற லிங்க்கில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வேறு வீடியோஸ் ஜியாகிரஃபி பாலிட்டியில் 2 வீடியோ போட்டிருக்கோம். லாஜிக்கல் ரீசனிங்கில் 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து பெனிஃபிட் ஆகிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கமிட்டிஸ் வித் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. முத்துக்குமார் கமிட்டி, கலையரசன் கமிட்டி, முருகேசன் கமிட்டி, ஏகே ராஜன் கமிட்டி. கமிட்டி கமிஷன் ஜென்ரலாக நிறைய கேட்பாங்க. முத்துக்குமார் கமிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சமச்சீர் கல்வி. சி. கலையரசன் கமிட்டி பாருங்க, ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெடிக்கல் அட்மிஷன். முருகேசன் கமிட்டி ரிசர்வேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஏகே ராஜன் கமிட்டி நீட்னால என்ன விளைவுகள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி பறிக்கப்படுதுன்னு சொன்ன கமிட்டி. ஸோ சி இஸ் த ஆப்ஷன். தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் ரீட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்காக தான் பிடிஎஃப்ல தமிழ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் தமிழில். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் புதுமை பெண் ஸ்கீம். புதுமை பெண் ஸ்கீம்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் இருக்கிற ஸ்கீமுங்கிறது. ஸோ கரெக்ட். இது ஹையர் எஜுகேஷனை தான் அந்த அஷூரன்ஸ் கொடுக்குது. இட் டார்கெட்ஸ் டு ஸ்ட்ரைக் த குரூப் ஆஃப் ஆல் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 6th to 12th. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 2000 அப்படின்னு சொல்றாங்க. 2000 கிடையாது, 1000 தான் கொடுக்குறாங்க. பெர் மந்த் வில் பி ப்ரொவைடட் டு ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆஃப் கிளாஸ் 6th to 12th. 6th to 12th மட்டும் இல்லாமல் அவங்க ஐடிஐயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அதுலேயும் அதை அவங்க முடிக்கிற வரைக்கும் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய ஸ்கீம் இது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஃபர்ஸ்ட் கரெக்டாக கேட்டிருக்காங்களா இல்லை வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 and 2 இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, த அப்ஜெக்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, ப்ராப்பராக ஸ்கில் கொடுத்தா அது நமக்கு வரம், இல்லாட்டி அதுவே சாபமாயிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குதல் சார்ந்த திறன்களை உருவாக்குதல். அது மட்டும் தானா? மூணையுமே படிச்சிருவோம். டு இன்க்ரீஸ் ஸ்கில்டு மேன் பவர் இன் தமிழ்நாடு டு ஃபுல்ஃபில் ஸ்கில் நீட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தேர்வை அட்ராக்டிங் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் டு த ஸ்டேட். இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? எப்பவுமே பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்து அர்த்தமும் இருந்தால் அது கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்து லாஸ்ட் பாருங்க, டு எம்பவர் யூத் இன் தமிழ்நாடு பை ரீவைட்டலைசிங் ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ். கிடையாது, ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ்லாம் கிடையாது, செகண்ட் தான் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கனவு ஆசிரியர் மேகசின், தேன்சிட்டு மேகசின், ஊஞ்சல் மேகசின் அப்படின்னு 3 மேகசின் இருக்கு. பெனிஃபிஷியரி யார் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. டி, சி, ஏ. கனவு ஆசிரியர் மேகசின் டீச்சர்ஸ்க்கு, தேன்சிட்டு மேகசின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 6th to 9th, ஊஞ்சல் மேகசின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 4th and 5th. ஆப்ஷன் இஸ் ஏ. 5th பாருங்க, த ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். பொதுவாக எஸ்சி ஆக்ட், அவங்கள வந்து எதுவும் மனசு புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. எதுக்கு? அதோட அப்ஜெக்டிவ் இதுதான், ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பிஏ பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அட்ராசிட்டி. படிச்சாலே புரியும், ஈஸி கொஸ்டின். முடிஞ்ச அளவு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பாலிட்டி பார்ட் 2 போட்டோம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் நிறைய தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, போய் கண்டிப்பாக பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ் இன் chronological ஆர்டர். பாவர்ட்டி எராடிகேஷன் தான், அதாவது வறுமை ஒழிப்பு திட்டம் தான். அதுவே வந்து வருஷ ரீதியாக chronological ஆர்டரில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியணும், தெரியல அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க. ஒன்னொன்னுக்கும் நானே இயர் கொடுத்துருக்கேன். இயரை வச்சு நீங்களே வரிசைப்படுத்துனீங்கன்னு வைங்க. ஜஸ்ட் அ மினிட். ஜஸ்ட் இந்த இயரை ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் கெட் த ஆன்சர் அஸ் 536421. கொஞ்சம் பொறுமையாக பாஸ் பண்ணி என்னங்கிறத பாருங்க, ரீட் பண்ணுங்க. ஏன்னா வெறும் பேர் தான், அதில் எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் கிடையாது.
தெர்சாகி இன்ஸ்டியூட்ல மார்ச் 1 புது பேட்ச் குரூப் 1 குரூப் 2 ஸ்டார்ட் பண்றோம். மெயின்ஸ் முக்கியமா நீங்க பேரலலா ரெடி ஆகணும். பிரிலிம்ஸ் படிக்கும்போது இல்லாட்டி பிரிலிம்ஸ் படிச்சுட்டு மெயின்ஸ்க்கு இப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேங்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்ல நான் ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், ஏதோ மிஸ்டேக் பண்றேன் அவங்களா இருக்கட்டும், மெயின்ஸோட பிரிலிம்ஸும் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஒன் ஆன் ஒன் மென்டரிங் வேணும் அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 7th கொஸ்டின். பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அத பத்தி குடுத்திருக்காங்க. டிக்ளைனிங் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அத இம்ப்ரூவ் பண்றதுக்கும் டு ப்ரோமோட் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மென்ட் ஆஃப் கேர்ள்ஸ். கரெக்ட். லான்ச்ட் அட் பானிபட், ஹரியானா இன் 2015. அதாவது இப்ப கூட ஹரியானால அந்த பிரச்சனை இருக்கு. செக்ஸ் ரேஷியோலாம் ரொம்ப கம்மி நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதனால தான் அங்கே லான்ச் பண்ணது. போத் ஆர் கரெக்ட். ஸ்டோரி அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. ஹிந்தி மூவி பட் சப்டைட்டில்ஸ் இருக்கும். பாருங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. அடுத்து பாருங்க. 8th கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய 4.8 லட்சம் வயது வந்த கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு அடிப்படை கல்வி அறிவை வழங்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ் ரெக்கார்டட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட்ஸ். படிக்காதவங்க அதிகமா இருக்கிறது கிருஷ்ணகிரி. இதுவும் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The scheme is implemented only in selected districts of the state and on a 60-40 pattern from the union and state government சொல்றாங்க. கிடையாது. தவறான ஸ்டேட்மெண்ட். 1 and 2 தான் கரெக்ட். ஓகே. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல அண்ட் என்ன ஷேரிங் பேசிஸ்லங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. 9th question. Which of the following is are the recommendation of the Justice Murugan Committee on State Education Policy? நீங்க கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா ஏதாவது ஒரு கமிட்டி இருந்துச்சுனாலே கண்டிப்பா இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஆதரிக்கவே மாட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கனாலே இந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சப்போர்ட்டட் 5+3+3+4 இருக்கு பார்த்தீங்களா சிஸ்டம் ஆஃப் ஸ்கூலிங். அது கண்டிப்பாக தப்பு. 3 இல்லாததா பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 4. ஸ்கூல் எஜுகேஷன் ஷுட் பி மூவ்ட் பேக் டு ஸ்டேட் லிஸ்ட். பொதுப்பட்டியலிருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆர் டீம்ட் அன்அக்செப்டபிள். தேவையில்லைங்கிறாரு. பணம் இருக்கிறவங்க போய் படிச்சுருவாங்க. பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நீட்டோட பிரச்சனையே அதுதான். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் சிஸ்டம் ஷுட் நாட் பி இம்ப்ளிமெண்டட் இன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். கிரெடிட் சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்கன்னு இருக்காங்க. அன்டில் இட் என்ஷூர்ஸ் டிரான்ஸ்பரசி. அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாத வரைக்கும் அதை அமல்படுத்தாதீங்க அந்த கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லியிருக்காரு. 3மே முருகன் கமிட்டியில் சொன்னது. ஸோ 1, 2, 4 இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தப்லா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடலசன்ட் கேர்ள்ஸ் ஏஜ் வந்து 11 to 18 அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன், ஹெல்த் கேர், லைஃப் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. குட் பி 100% சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஃபார் ஆல் இன்புட்ஸ் எக்ஸப்ட் நியூட்ரிஷன் காம்போனன்ட். அதை தவிர நியூட்ரிஷன் காம்போனன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். மிச்சம் எல்லாத்துக்குமே அவங்களே பண்ணுவாங்க. தி ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ அங்கன்வாடி சென்டர்ஸ். ஓகே. ஸோ இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆல் ஆர் கரெக்ட். ஸோ நன் ஆஃப் த அபோவ் இஸ் த ஆன்சர். எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். உங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அடுத்து பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட். மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறாங்க பாத்தீங்களா? அதுல சொல்லியிருக்கிறது பாருங்க. இந்தியா இஸ் ரேங்க்டு 13th as a destination country for immigrants with 4.48 million immigrants. It is released by the UN International Organization for Migration சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். நம்மளுடைய நாட்டுக்கு 4.48 மில்லியன் இமிகிரன்ஸ் வந்து வராங்க. UN ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் சொல்லியிருக்கு. 12th question. Consider the following statements regarding MG Narega. Mahatma Gandhi National Rural Employment Guarantee Assurance Program இருக்கு பாத்தீங்களா? It is a demand driven and rights based program. தமிழ்ல வாசிக்கிறேன். இது ஒரு கோரிக்கை உந்துதல் மற்றும் உரிமைகள் சார்ந்த திட்டம். கரெக்ட். It provides compensation in case of failure to provide work on demand. நான் வேலை செய்ய ரெடி அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வேலையை கொடுக்க முடியல அப்படின்னாலும் கவர்மெண்ட் பே பண்ணணும். ஸோ 1 and 2 both are கரெக்ட். பட் இவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அதனால நன் ஆஃப் த அபோவ் தான் ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் 2022-23 இஸ் 4.3%. 4.3%. வேலையின்மை தமிழ்நாட்டின் வேலையின்மை விகிதம் சொல்றாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இது.
ரேட் ஹாஸ் பின் கண்டினியூஸ்லி டிக்ளைனிங் ஃப்ரம் 2018-19 22 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதாவது வேலை வாய்ப்பு இல்லாத சூழல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நல்ல விஷயம். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 1 அண்ட் 2 கரெக்ட். கேட்டிருக்கிறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் வித் இட்ஸ் அப்ஜெக்டிவ். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அன்னை தெரசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஈவேரா மணியம்மை நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்றாங்க. முத்துலட்சுமி ரெட்டி ஆர்ஃபன் கேர்ள்ஸுக்கு மேரேஜ் இது பண்றதுக்காக, அன்னை தெரசா அது பார்த்தீங்கன்னா டு எரடிகேட் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ப்ரொமோட் சோஷியல் ஈக்குவாலிட்டி. மணியம்மையார் டு ஹெல்ப் புவர் விடோ மேரி ஆஃப் தேர் டாட்டர்ஸ் வித் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஓகே, சிஏபி பி தான் ஆப்ஷன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 15th கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நாமக்கல் எதோட சம்மந்தப்பட்டது? திருச்சி எதோட சம்மந்தப்பட்டது? சங்ககிரி, வாணியம்பாடி, திருவள்ளூர். பார்த்தாலே தெரியும். வாணியம்பாடியா அந்த ஆற்காடு, வாணியம்பாடி இதெல்லாம் லெதருக்கு ஃபேமஸ். ரைட். நாமக்கல்லாம் பவுல்ட்ரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃபேமஸ். சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் இருக்கா, ஆட்டோமொபைலுக்கு ஃபேமஸ். சங்ககிரி லாரி ஃப்ளீட் இதுக்கெல்லாம் ஃபேமஸ். இப்படி பார்த்தீங்கன்னால ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஆன்சர் சிடிஇ ஏபி. பி தான் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. நான் வாசிச்ச அர்த்தம் சொல்றேன், தமிழ்ல ஒரு தடவை நீங்க பார்த்துக்கங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம். நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுலேருந்து வளர்றதுலேருந்து அடல்ட் ஆகி வேலை கிடைச்சு ஸ்கில் டெவலப்மெண்ட் அது கொடுத்து எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா? பாருங்க. இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் டு ரெடியூஸ் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் மார்டாலிட்டி, மார்பிடிட்டி, மால் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட். கரெக்ட். அடுத்து அங்கன்வாடி சர்வீசஸ் ஸ்கீம், நேஷனல் கிரஷ் ஸ்கீம் கம்ஸ் அண்டர் திஸ் ஐசிடிஎஸ் ஸ்கீம். எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தமிழில் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஆல் த போஸ் த ஆன்சர். 17th கொஸ்டின் பாருங்க. த மொபிலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இன் ரூரல் ஏரியாஸ் இஸ். மக்கள் ரூரல் ஏரியாவில் மொபிலிட்டி போயிட்டு வர்றது அதிகமாக கம்மியாக அர்பன் ஏரியாஸோட கம்பேர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் மோர், அதிகம். புவர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேட் மைக்ரேட். ஏழை மக்கள் ஏன் அலையிறாங்க இங்கே அங்கேயும்? ஃபார் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பொழப்புக்காக. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் எய்ம்ஸ் அட் த ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங்ஸ் அமாங் ரூரல் உமன் அப்படின்னு சொல்றாங்க. மஹிலா சம்ரிதி. கொஞ்சம் அந்த ஹிந்தி வேர்டு ஸ்கீம்ல வர ஹிந்தி வேர்டாவது நமக்கு தெரியணும். ரோஸ்கர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். மஹிலானா என்னன்னு தெரியும். மஹிலானா பெண்கள், ராஷ்டிரியனா நேஷனல், பிரதான் மந்திரினா பிரைம் மினிஸ்டர், யோஜனானா ஸ்கீம், ரோஸ்கர்னா வேலை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிந்தி வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சா ஈஸி. தெரிஞ்சே ஆகணும்னு இல்லை. இப்படி நான் ஒரு தடவை சொல்லும்போது கீழே அப்ப ஹிந்தி படிச்சவங்க சான்ஸ்கிரிட் படிச்சவங்க தான் நிறைய மார்க் எடுப்பாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. லீவ் இட், ஃபைன். ஸோ மஹிலா சம்ரிதி. அதே மாதிரி சுகன்யா சம்ரிதி ஸ்கீம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. 20th பாருங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா? டு ப்ரொவைட் ஆல் வெதர் ரோடு கனெக்டிவிட்டி. மழையா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும், புயலா இருந்தாலும். அடுத்து பாருங்க. பாரத் மேலா. மாலா கிடையாது, பாரத் மேலா. எம்ஜி நரேகா, அதுதான் எம் நரேகான்னு கொடுத்துருக்காங்க. ரூர்பன் மிஷன், அட்டோல் இன்னோவேஷன் மிஷன். இன்னோவேஷன் அப்படின்னாலே பாருங்க ரிசர்ச்சோட சம்மந்தப்பட்டதா. பாரத் மேலா பார்டர் ஏரியாஸோட சம்மந்தப்பட்டது. அண்ட் எம்ஜி நரேகா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் ஒர்க் ஸ்கீம். 100 நாள் வேலை திட்டம். அதுதான் ரூர்பன் மிஷன்ங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, நானே மேட்ச் பண்ணிட்டேன். 4123 சி தான் ஆப்ஷன். 22வது கொஸ்டின். நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சிம்பிளா உங்களுக்கு கொடுக்குறோம், படிச்சுட்டு போங்க. ஸ்வயம் சிதா, ஸ்டெப், ஸ்வாதார், பலம்பன் அப்படின்னு 4 ஸ்கீம். 4 ஸ்கீமுக்குமே நானே கொடுத்துட்டேன். ஸ்வயம் சிதா, ஸ்வயம் அப்படின்னா தானா, செல்ஃப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விமன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. ஸ்டெப் அப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுக்கறது, எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன். ஸோ ஸ்டெப். ஸ்வாதார் அப்படிங்கிறது ஆக்சஸ் டு மைக்ரோ கிரெடிட், சின்ன சின்ன கடன், ப்ரொமோட் மைக்ரோ என்டர்பிரைசஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அடுத்து ஸ்வலம்பன்கிறது டு ப்ரொவைட் ஹோலிஸ்டிக் அண்ட் இன்டகிரேட்டட் சர்வீஸ் டு விமன். இதே மாதிரி தமிழ்நாடு விமன் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. எடுத்து பாருங்க. இப்போ நீங்கள் எழுதுறது மெயின்ஸ் கொஸ்டின். அகைன் ஐம் டெல்லிங் யூ, மெயின்ஸ் பேஸ்டு ப்ரிலிம்ஸ் படிக்கணும் அப்படின்னா
1st March புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா யூ கேன் கால் அஸ். ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். இன் விச் இயர் நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் என்டோஸ் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டின்னு கேட்டிருக்காங்க. 1958. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை ஜஸ்ட் கூகுள் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ஐடென்டிஃபைட் அண்டர் த பேசிக் மினிமம் சர்வீஸ் ப்ரோக்ராம்? ஓகே, 9th 5-year பிளான்ல பேசிக் மினிமம் சர்வீஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அதுல எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்ட்ரென்தனிங் எஃபர்ட்ஸ் டு பில்ட் செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு, அதை பத்தி இல்ல. ரைட். அடுத்து பாருங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐன்னு சொல்லுவோம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம், ஆர் ரிலேட்டட் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ கண்ட்ரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ? ரெண்டோடைய வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் கேபிட்டல் அவைலபிலிட்டி, கேபிட்டல் அவைலபிலிட்டி அதிகம் பண்ணுறதுக்கு. எஃப்டிஐ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஸ்பெசிஃபிக் செக்டார், ஒரு சில செக்டாரை மட்டும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. ஓகே, கேபிட்டல் ஃபார்மேஷன், கேபிட்டல் அக்கௌண்ட், அதெல்லாம் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. வாட் ரோல் டு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் பிளே இன் ஃபாஸ்டரிங் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் தான் இண்டஸ்ட்ரியல்லாம் ஒரே இடத்துல சிப்காட் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப்புக்கு, எஸ்எம்இக்கு எல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் கொடுக்கும். ஓகே, ஏன்னா ஏதாவது வேணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நிறைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் உள்ள, ஜாயிண்டாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து பாருங்க, விச் ஆக்ட் ப்ரொவைடட் தட் ஸ்டாச்சுட்டரி பேசிஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்டாச்சுட்டரினா ஒரு ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஒரு தடவை கேட்டுட்டு அது போங்க. பஸ்ஸில் இல்லை எங்கேயோ போறீங்க, பைக்கில் உட்காந்து போறீங்கன்னா ஒரு தடவை கேட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. விச் அமெண்ட்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் ஜிஎஸ்டி? நம்ம எல்லாருக்குமே தெரியும், 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நேம் த கமிட்டி எம்பசைஸ் த நீட் ஃபார் சப்ஸ்டான்ஷியல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா இன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ். மோடி இப்போ பண்ணுறாருல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்காரு வெளியே. ரங்கராஜன் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி என்ன, எதுக்குன்னு நமக்கு தெரியும், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி படிக்கிறதுக்கு. தாராப்பூர் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்டபிலிட்டிக்கு, அதாவது ஈஸியாக உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் வேற பணமாக மாற்றிக்கிறது. நரசிம்மன் கமிட்டி வந்து டு ஸ்டடி இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம், 1991க்கு அப்புறம். 30th கொஸ்டின் பாருங்க. டியூரிங் விச் பீரியட் டஸ் த நார்த் ஈஸ்ட் மான்சூன்? தமிழ்நாடு நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல தான் மழை கிடைக்குது. எப்பவுமே தீபாவளி எப்போ மழை பெய்யும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் டு டிசம்பர். 31st. ஏன் இதை எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்கோம், ஜாகிரபியில் கேட்காம? இதை பேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் இருக்கு, அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி வேலை வாய்ப்பு சம்பந்தமா இருக்கு, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும்பாங்க, மறைமுக வேலை வாய்ப்பின்மை, இதை பத்தி எல்லாம் படிக்கிறது. வாட் இஸ் த டோட்டல் கிராப்பிங் லேண்ட் சைஸ் இன் தமிழ்நாடு கேட்குறாங்க. 4544,000 ஹெக்டர். 4544,000 ஹெக்டர். விச் கவர்மெண்ட் ஏஜென்சி ஓவர்சீஸ் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் கிடையாது, நேஷனல் வெதர் சர்வீஸ் கிடையாது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்? ஏன் கிராமப்புறங்களை வந்து டெவலப் பண்ணணும்? டு இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரூரல் பாப்புலேஷன். இந்தியாவின் இதயமே கிராமத்தில் தான் இருக்குன்னு மகாத்மா காந்திஜி சொல்லியிருந்தார். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பெனிஃபிஷியரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்? அதாவது நாட் பெனிஃபிஷியல், வறுமை குறைப்பு கண்டிப்பாக அது வந்து ஒரு சாதகமான விஷயம்தான் ரூரலுக்கு. கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான மேம்பட்ட அணுகல் தேவையான விஷயம்தான். நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வு அதிகரித்துள்ளது, அதாவது நகர்ப்புறத்துக்கு வர்ற அந்த மைக்ரேஷன் வந்து பெனிஃபிஷியலான விஷயமான்னு கேட்குறாங்க. எது நாட்டுன்னு கேட்குறாங்க. இதுதான் நாட் பெனிஃபிஷியல். ஆல் த அபவ் வராது. 35வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வை இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ் குரூஷியல் ஃபார் ரூரல் ஏரியாஸ்? ஏன் வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறது வந்து, அதுவும் அது சம்மந்தமானது பண்ணுறது வந்து ரூரல் ஏரியாஸுக்கு நல்லது, முக்கியமானது அப்படின்னு கேட்குறாங்க. என்கரேஜ் மைக்ரேஷன் டு அர்பன் ஏரியாஸ் கிடையாது. நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வதை ஊக்குவிக்க கிடையாது. டு டிக்ரீஸ் ஓவரால் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்குது. யாராவது உணவு உற்பத்தியை குறைக்கணும்னு சொல்லுவாங்களா? கிடையாது. டு ப்ரொவைட் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களில் ஆதாயமான வேலை வாய்ப்பை வழங்குதல் மற்றும் உணவு உற்பத்தியை மேம்படுத்துதல். கேட்கவே எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 4th பாருங்க. டு சோன்லி ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரூரல் ஏரியாஸ் கிடையாது. டு சோன்லி ஃபோக்கஸ்னா ஒன்லின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒன்லின்னு வந்தாலே தப்பா இருக்கிறதுக்கான அதிகம் வாய்ப்பு. 36வது கொஸ்டின் பாருங்க. விச் ஃபேக்டர் இஸ் a significant contributor
டு ரூரல் பேக்வர்ட்னஸ் ரிலேட்டட் டு லோ ப்ரொடக்டிவிட்டி. எந்த காரணி வந்து ரூரல் பேக்வர்ட்னஸ் கிராமப்புறங்கள் பின்தங்கிய நிலைக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பங்களிப்ப குடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன். ஓகே. பணவீக்கம். விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்? வறுமைய வந்து ஒழிப்பு திட்டங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கீழ இருக்க எந்த ஸ்கீம் அத பத்தி சொல்லுதுங்கிறாங்க. பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்ஸ் ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி எராடிகேட்டட் பாவர்ட்டி இன் ரூரல் ஏரியாஸ். அப்படியா ரூரல் ஏரியாஸ்ல வந்து வறுமைய ஃபுல் ஒழிச்சிருச்சா? கிடையாது. பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்ஸ் ஹேவ் ரிமைன்ட் ஸ்டாக்னன்ட் அண்ட் அன்சேஞ்ச்டு ஓவர் டைம். பல காலங்களா வந்து ஒரே மாதிரி ஸ்கீமா குடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்கீம் மாத்திக்கிட்டே இருக்காங்க. இதுவும் தப்பு. 3 பாருங்க. பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்ஸ் ஹேவ் பீன் இம்ப்ளிமென்டட், மாடிஃபைட். அதாவது திட்டங்கள வந்து செயல்படுத்துறாங்க. அப்பப்ப மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்காங்க. எக்ஸ்பாண்டட் டூ அட்ரஸ் ரூரல் பாவர்ட்டி. மொத்தமா இது பண்றதுக்காக. ஸோ இது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். 3 வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். 38th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் அ பெர்சிஸ்டன்ட் சேலஞ்ச் டிஸ்பைட் த இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் தொடர்ந்து சவாலாக இருப்பது என்ன? எவ்வளவுதான் பண்ணாலும் பிச்சை எடுக்க போறாங்க. வேலை வாய்ப்பு குடுத்தாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டம் குடுத்தாலும் போய் வேலை செய்யாமயே காசு வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். கன்டினியூஸ் இஷ்யூஸ் சச் அஸ் அன்எம்ப்ளாய்மென்ட், பெக்கிங் அண்ட் ராக் பிக்கிங். அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ரோல் ஆஃப் கவர்ன்மென்ட் இன் டாக்கிளிங் ரூரல் அன்எம்ப்ளாய்மென்ட்? ரூரல் அன்எம்ப்ளாய்மென்ட்ட வந்து டாக்கிள் பண்றதுக்கு வந்து கவர்ன்மென்ட்டோட ரோல் என்னன்னு கேட்குறாங்க. கவர்ன்மென்ட் என்ன பண்ணணும்? வேலை வாய்ப்ப அதிகப்படுத்தணும். ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்டிங் ஸ்கீம்ஸ் அண்ட் புரோகிராம்ஸ் டு கிரியேட் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஏன் கொஞ்சம் நான் டைரக்ட்டா சொல்றேன்னா, கடைசி பிரிப்பரேஷன்ல இருக்கீங்க. அதனால நான் உங்கள குழப்பாம அந்தந்த ஆன்ஸர சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். டிஸ்கஷன் எல்லாம் பண்ணணும்னா ஒரு நாள் ஃபுல்லு கூட எனக்கு பண்ண முடியும். பட் திஸ் இஸ் நாட் த ஃபோரம் அண்ட் திஸ் இஸ் நாட் த டைம் ஆக்சுவலி. பொறுமையா அதுக்கப்புறம் பண்ணலாம். வாட் பெர்சிஸ்டன்ட் சேலஞ்ச் ரிமைன்ஸ் டெஸ்பைட் ரெமெடியல் எஃபோர்ட்ஸ் டு அட்ரஸ் ரூரல் எம்ப்ளாய்மென்ட்? என்னலாம் பண்ணாலும் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் ஏன் இன்னும் இதா இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்த அதே மாரி தான். கன்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மென்ட். வேலையின்மை இன்னும் இருக்க தான் செய்யுது. எவ்வளவுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும். மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லங்கிறோம். பட் நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்க தமிழ்நாடுல வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த பிரைமரி ரெக்கமெண்டேஷன் தட் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் ரீஜினல் ரூரல் பேங்க்? ரீஜினல் ரூரல் பேங்க் வந்து ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா, ஒரு கமிட்டி, ஒரு குரூப் சொல்லுது, வொர்க்கிங் குரூப் என்ன சொல்லுது? ரூரல் பேங்க் வந்து அதாவது ரெக்கமெண்டேஷன் பை வொர்க்கிங் குரூப் ஆன் ரூரல் பேங்க்ஸ் அப்பாயிண்டட் பை த கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு காசு குடுக்குது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கு. உங்க அக்கவுண்ட்லயே போட்டுறலாம். அக்கவுண்ட் வேணும்ல எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி காரணங்கள், ஒரு சில காரணங்கள்னால. அடுத்து பாருங்க. வாட் இஸ் த யூசுவல் காம்போசிஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இன் மோஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்? சுய உதவிக் குழு எப்படி இருப்பாங்க? மகளிர் சுய உதவிக் குழு ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாடுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு 10ல இருந்து 20 பேர் இருப்பாங்க. இல்லையா? மெம்பர்ஸா முக்கியமா விமன் இருக்கலாம். இஸ் த கரெக்ட் ஆன்சர். 43 பாருங்க. வாட் இஸ் த பர்ப்பஸ்? பிரைமரி பர்ப்பஸ். தலையாய பர்ப்பஸ் என்ன? ஐடென்டிஃபையிங் காஸ்ட் இன்வால்வ்ட் த புரொடக்ஷன் ஆஃப் கமோடிட்டீஸ். உற்பத்தி பண்றோம் அப்படின்னா, அதோடைய காஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுல என்னென்னலாம் காரணிகள் வரும்னு பாருங்க. டு மினிமைஸ் காம்படிஷன் கிடையாது. டு இன்கிரீஸ் மார்க்கெட் ஷேர் கிடையாது. டு எஸ்டாப்ளிஷ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் கிடையாது. டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ். இதுக்கும் உற்பத்தி பண்றதோடைய காஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. 44th பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட்? நாட்டா இல்லையா? கரெக்ட்டா, இன்கரெக்ட்டா? தெளிவா இருங்க. கன்சிடர் புரொடக்ஷன் கிரைட்டீரியன் இன் காஸ்ட் அனாலிசிஸ். ஓகே. புரொடக்ஷன் ஓகே. சைஸ் ஆஃப் அவுட்புட் எவ்வளவு பண்ண போறோம்? கண்டிப்பா இருக்கும் அதுல. ஸ்கேல் ஆஃப் அவுட்புட் கண்டிப்பா இருக்கும். பிரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்கனாமிக் வேரியபிள்ஸ் கரெக்ட்டா இருக்கும். மார்க்கெட் ஷேர் மட்டும் இருக்காது. மார்க்கெட் ஷேருக்கும் காஸ்ட் அனாலிசிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. வாட் ரோல்ஸ் டஸ் இண்டஸ்ட்ரியல் குரோத் பிளே இன் எக்கனாமிக் டெவலப்மென்ட்னு கேட்குறாங்க. ஓகே. இண்டஸ்ட்ரியல் குரோத் வந்து எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்கு என்ன இது பண்ணும்? இட் யூசுவலி ஆக்ஸலரேட்ஸ். இண்டஸ்ட்ரி நிறைய இருந்துச்சுன்னா குரோத்தையும் ஆக்ஸலரேட் பண்ணும். இந்தியாவோட பெரிய பிரச்சனை என்னன்னா, அக்ரிகல்ச்சர்ல இருந்து டக்குன்னு சர்விஸ் செக்டாருக்கு குதிச்சிட்டது. இண்டஸ்ட்ரீஸ டெவலப் ஆகி ஃபுல்லா டெவலப் ஆகுறதுக்கு முன்னாடியே குதிச்சிட்டது ஒரு பெரிய சவால். 46 பாருங்க. வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இன் ஃபாஸ்டரிங் இண்டஸ்ட்ரியல் குரோத்? இண்டஸ்ட்ரியல் பாலிசி கரெக்ட்டா இருந்தா தானே குரோத்தும் இருக்கும்.
எது டு ப்ரொமோட் காம்படேட்டிவ்னஸ். ஒரு ஆள் கையிலே எல்லாமே போயிறக்கூடாது. அண்ட் ப்ரொடக்டிவிட்டியும் கூடணும். 47வது கொஸ்டின உங்ககிட்ட விட்டுர்றேன். பொறுமையா ரீட் பண்ணி ஆன்ஸர் என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். 48வது பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். ஐயா காமராஜர் பீரியட்ல வந்துச்சு இல்லையா? NLC was incorporated in 1956. கரெக்ட். NLC இஸ் அ மகாரத்னா கம்பெனிங்கிறாங்க. மகாரத்னானா ரொம்ப பெரிய சைஸ். அவங்களுக்கு அட்டானமி, சுயமா அவங்களே முடிவு எடுக்கிற பல இதெல்லாம் இருக்கு. அது கிடையாது. நவரத்னா ஸ்டேட்டஸ் தான் ஆர் NLC IL. அடுத்து பாருங்க. NLC தமிழ்நாடு பவர் லிமிடெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பவர் லிமிடெட் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் யாருக்கும் NLC ILக்கும் டான்ஜெட்கோக்கும் ஜாயிண்ட். கரெக்ட். கரெக்ட். ஸோ 1 and 3 இஸ் கரெக்ட். 49வது இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி. ஓகே, கிராம வறுமை குறைப்பு குழு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் த புது வாழ்வு ப்ராஜெக்ட் விச் இஸ் சப்போர்ட்டட் பை வேர்ல்டு பேங்க்ங்கிறாங்க. கரெக்ட். அடுத்து பாருங்க. த வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் சேர்மன் ஆஃப் த வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி. இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் 1 and 2 ஆர் கரெக்ட். கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. இட் ஆஃபர்ஸ் 35% கேபிட்டல் சப்சிடி ஆன் எலிஜிபிள் ப்ராஜெக்ட் காஸ்ட் டு த பெனிஃபிஷரி. கரெக்ட். இது இப்போ அது ஆன்சராக வராது. பெனிஃபிஷரிஸ் இன்க்ளூட் இண்டிவிஜுவல் ஃப்ரம் SC/ST. பேரை வச்சு அம்பேத்கர்னாலே SC/ST மக்களுக்கு அவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா? இட் ஹேஸ் அன் அப்பர் ஏஜ் லிமிட் ஆஃப் 55. 55 இயர்ஸ்க்கு மேலே கிடையாது. இதுவும் கரெக்ட். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் நோடல் ஏஜென்சின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஓகே, என்ன ஏஜென்சி இல்லை என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதோட நம்ம முக்கியமா 50-50 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்துருக்கோம். இதே மாதிரி குரூப் 2க்கும் சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் நீங்க எழுதுற வரைக்கும் என்னென்னலாம் எப்படியெல்லாம் கொஸ்டின் எழுதணும், என்னென்னலாம் மிஸ்டேக் வரும் எல்லாமே சொல்லுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டெட்ஸாக் இன்ஸ்டியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.